ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டு செம்பருத்தி நான் இது மத்தியானம் பிச்சு வச்சுருந்து இப்போ பாருங்கள், காலையில் எடுத்து இப்போ மத்தியானத்துக்கு இந்த அளவில் இருக்குது. இப்போ இது பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா எப்படி நீக்கிட்டு ஒரு 10 செம்பருத்தி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஃபேஸ் க்ரீமுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி தான் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும். நம்ம வேறு செம்பருத்தியில் யூஸ் பண்ணாக்கா அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி நல்லா ரெட்டு கலரில் இருக்கிற பூவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 தண்ணி நல்லா நம்ம கழுவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி இதை நம்ம அதில் குக் பண்ண போகிறோம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 10 செம்பருத்தி உங்கள்கிட்ட 5 இல்லை 6 இருந்தால் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 10 செம்பருத்தி நான் 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடாகிட்டு இந்த செம்பருத்தி பூ நம்ம அதில் போடும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா அழுகுப்படுத்தி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். இதில் விட்டமின் சி இருக்குது. அது இல்லாமல் டார்க் ஸ்பாட்டு, இந்த பிக்மெண்டேஷனு, அப்புறமா இந்த கரும்புள்ளி இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக கிளியர் பண்ணி கொடுக்குங்க. இதில் நம்ம சேர்க்க வேண்டியது விட்டமின் இ கேப்சூலு. இப்போ இதில் நான் 400 mg விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2 சேர்த்துக்க போகிறேன். இது உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். இது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த சுருக்கம்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸாக வச்சுக்கும். அடுத்து அலோவேரா ஜெல்லு. இப்போ இது நம்ம அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கணும். நம்ம இது காலையிலையும் நைட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம முகமும் நல்லா கலராக இருக்கும், நல்லா மாற்றமாக நம்மளுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி செய்யறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஸ்லோ ஃப்ளேவரில் வச்சுட்டு இப்போ இந்த செம்பருத்தி பூவெல்லாம் நான் அதில் போடுறேன். நல்லா கொதித்து 1 கிளாஸ் தண்ணி நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, போட்டுன்னா அது கொஞ்சம் நிறம் எப்படி நல்லா மாறுது கலரு. இது நல்லா கொதித்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்மளுக்கு தேவை. ஸ்லிம்லேயே வச்சாக்கா நம்ம சிம்மில் வச்சுக்கிற பாருங்கள். அதனால இது நல்லா க்ளீனாக நம்மளுக்கு இதில் இருக்கிற அந்த ஃபுல்லு அது விட்டமின் சி என்ன இருக்குது அது எல்லாம் ஃபுல்லு நம்மளுக்கு இந்த டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷனு, இந்த கரும்புள்ளி இதெல்லாம் நம்மளுக்கு நீக்கி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான நம்மளுக்கு இந்த ஹைபிஸ்கஸு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இது அவ்வளோ நல்ல முடி வளர்ச்சிக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த செம்பருத்தி பூ அது நாட்டு செம்பருத்தி ரெட்டு கலர் எடுத்தால் தான் அவ்வளோ நல்லது. நீங்கள் பவுடரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், ரெடிமேட் பவுடரில். இருந்தாலும் இந்த மாதிரி செம்பருத்தி பூவில் எடுத்து நம்ம செய்கிறது ரொம்ப நேச்சுரலாக நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு இருக்கும். நம்ம ஃபேஸும் நல்லா கலராக கொடுக்கும். நல்லா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த அளவுக்கு இது கொதிக்கும் போது இந்த நிறம் பாருங்க எப்படி மாறுது அந்த புது கலரு. இப்போ நல்லா கொதித்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு தேவை. இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். ஒரு 10 நிமிஷம் நான் ஆற வைக்கிறேன். ஆற வச்சு இது நம்ம ஒரு பாட்டிலில் இந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் கூட நம்மளுக்கு தேவைப்படும் போது திரும்பி நம்ம இந்த க்ரீமை நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக ஃபுல்லு தண்ணி எடுத்து நம்ம செய்யணும்னு இல்லை. 1 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி தான் வரணும். இது நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு பாட்டிலில் இதில் நம்ம ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஒரு 20 நாள் இல்லை 15 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹைபிஸ்கஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். எனக்கு தேவையாக இருக்கிறது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. மிச்சத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சேன். இப்போ நான் இதில் விட்டமின் இ கேப்சூல் 1 சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நம்ம ஸ்கின்னை அவ்வளோ சூப்பராக நல்லா நம்மள அழகுபடுத்தி கொடுக்கும்.
இது ஹைபிஸ்கஸு. நீங்கள் செம்பருத்தி பவுடர் செஞ்சு எடுத்துக்கிற நேரம் நீங்கள் இந்த மாதிரி பூவிலே நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு. இது வந்துட்டு ஒரு க்ரீம் பதம் வர வரைக்கும் நம்ம அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு ரெடி ஆகும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீம் போல் ஆச்சு. இப்போது கலர் பாருங்கள் எவ்வளோ மாறி இருக்குதுன்னு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நான் லைமு ஜூஸ் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு க்ரீம் ரெடி. நான் கையில் அப்ளை பண்ணி தரேன் பாருங்கள். நைட்டில் காலையில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நைட்டில் கூட நீங்கள் தூங்கும் போது நான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்து கூட நீங்கள் நார்மல் டைமில் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான செம்பருத்தி ஃபேஸ் க்ரீம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான நேச்சுரலான ஃபேஸ் க்ரீம் இது உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும்.